அரட்டை அரங்கம் தொடங்கி 12 ஆண்டு காலத்தை முடித்து 13வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஊட்டியிலே இதுவரை அரட்டை அரங்கம் நிகழ்ச்சி நடந்ததில்லை. என்ன காரணம்? ஊட்டியிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் மலரக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் இங்கேதான் பூக்கிறது. அரட்டை அரங்கம் கூட குறிஞ்சி மலராக 12வது ஆண்டிலே இங்கே பூக்கட்டும் என்றுதான் ஊட்டி இப்பொழுது அரட்டை அரங்கத்தை இங்கே காட்டியிருக்கிறது. கூட்டி அப்படிப்பட்ட அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது என்ற தலைப்பிலே ஒரு 5 பாடல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த பாட்டை இப்ப உடனடியாக மக்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசை தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் திருடாதே பாப்பா திருடாதே இயற்கையை திருடாதே என்று நாங்கள் ஒரு வாக்கியத்தை இணைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். 5 தலைப்பு சொன்ன இதில் இந்த 5 தலைப்பில் எந்த பாடலை யார் முதலாக கொண்டு தொடங்குகிறார்கள் என்று பார்ப்போம். ஈசனும் பூசையெல்லாம் காசுக்கு பின்னால அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உன் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா, உப்பா இருந்தா என்ன சர்க்கரையா இருந்தா என்ன டீ தூளா இருந்தா மிளகா பொடியா இருந்தா என்ன, இவன் காசா இருந்தான்னு வைங்க அந்த வீடு விளங்கு, இல்லைன்னா வீடே விளங்காது. இதான் இன்னொன்று தோல்வி. தோல்வி நிலையென நினைத்து மனிதன் வாழ நினைக்கலாம் போனான்னு வைங்க. அது என்னம்மா அது என்னம்மா 10 காசு கையில் இல்லைன்னா அப்படித்தான் பாட்டு வரும். ஆனால் வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா, இவன் மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அல்வாயும் வாங்கிக்கிட்டு பையில் காசு இல்லாட்டினா சரி, காசு மேலே காசு வந்து கொட்டுகிற வேலை இது, வாசகதவ ரசலட்சுமி தட்டுகிற வேலை இது, இப்படி போனான்னு வைங்களேன். இல்லைன்னா +2 படிக்கிற ஒரு மாணவன் அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு வக்கீல் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சான்னா, ஒரு நீதிபதி ஆகணும்னு நினைச்சான்னா மட்டும் பத்தாதுங்க ஐயா, அவனுக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் மட்டுமே அவன் படித்த படிப்புக்கு என்ன 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 லெக்கில் அவன் போயிட்டு இருக்கிறான்னு அவன் நிர்ணயம் பண்ண முடியும். ஆகவே ஐயா, கல்லறையிலிருந்து கருவறை வரை தேவை பணம் பணம் பணம். பணத்தால கட்டளை வாங்கலாம் சார், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. அதே பணத்தால மருந்தை வாங்கலாம் சார், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால புத்தகத்தை வாங்கலாம் சார், அறிவை வாங்க முடியாது. சார் நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு நிம்மதியை தேடிட்டு இருக்காங்க சார். சார் கடவுள்னா என்ன? நிம்மதியை தரணும், சந்தோஷம் தரணும், அவர் தான் சார் கடவுள். ஆனா இந்த பணம் நிறைய பேர்த்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு சார். யாருக்குள்ளன்னு கேக்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, காதலன் காதலிக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது, நண்பர்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது சார். சார் இப்படி பிரச்சனைகளை உருவாக்குற பணம் எப்படி சார் கடவுள் ஆகும்? இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே தெய்வங்க தானே, ஆனா பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ஈக்குவல் தான், தெய்வங்க தான், அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த குழந்தைங்கள ஏழை குழந்தைங்க பணக்கார குழந்தைங்க அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது எது சார்? பணம் தானே. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளுங்க. மடி வீட்டு சன்னலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, மடி வீட்டு சன்னலெல்லாம் கலர் கலரா சட்டையுங்க, சரி வீட்டு செல்லங்களின் சட்டையெல்லாம் சன்னலுங்க, தன்னே ஏ தன்னே தனனே தன தன்னே தனனே தனனே தனனே
சார் மாடி வீட்டு சன்னெல்லாம் கூட நிறைய துணியை மாட்டி வச்சிருக்காங்க சார். ஆனால் ஏழை குழந்தைங்களோட சட்டைங்கெல்லாம் சன்னல் சன்னலாக கிழிஞ்சிருக்கு சார். அதனால தான் ரூபா நோட்டில் காந்தி தாத்தா தான் சிரிச்சு தான் இருக்காரு நல்லா சூப்பரா. ஆனால் அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. ஆனால் அழுதுட்டு போறாரு இளைஞ கனவுல. சார் இது காரணம் பணம் தானே. இந்த பணம் கடவுள் இல்லை அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நான். சபாஷ். சார் பொதுவா காட்டுல என்ன நடக்கும்? வேடர்கள் வலை விரிப்பாங்க, அதுல மான்கள் மாட்டும் இல்லையா? ஆனால் இந்த காதல் காட்டில் மட்டும்தான் மான்கள் வலை விரிக்க அதில் வேடர்கள் அகப்படுகிறார்கள். ஐயா, அந்த காலத்துல தான் ஆண்களால பெண்களுக்கு கொடுமை நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில பெண்களால் பல ஆண்களுக்கு காதல் என்னும் பெயர்ல கொடுமை நடந்துட்டு தான் சார் இருக்கு. சபாஷ்.